இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மணப்புரம் ஃபினான்ஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்குல்ல, அதோட டெக்னிக்கல் அனலைஸ் அப்புறம் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். இப்போ டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 197 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பாயிண்டில் வந்து நின்று இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. முன்ன ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை வந்து அப்படியே சப்போர்ட் பாயிண்ட்டாக மாற்றிக்கிச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இந்த 197 அந்த 196 அந்த மாதிரி பாயிண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. முன்ன பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருந்திருக்கு. நீங்கள் பழைய இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுதான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் மாதிரி முன்ன வந்திருக்கா. அந்த இடத்த வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே தான் போயிருக்கு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அப்படியே பிரேக் பண்ணி மேலேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 230 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ 200 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்டில் இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டில் வாங்கி வச்சுருக்கேன். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டாக்கு தான் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன், மணப்புரம் ஃபினான்ஸு. இப்போ இங்கேருந்து போணுச்சுன்னா பார்த்தீங்கன்னா பழைய ஹை போணுச்சுன்னா எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து போணுச்சுன்னா இந்த ஹை போனாலே 13%, 10% மேலே காட்டுது. இங்கே போணுச்சுன்னா ஒரு 15க்கு மேலே 17 அது மாதிரி காட்டுது. பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா மேலே போய்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட் எடுத்து மேலே போய்கிட்டே இருக்குது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சப்போர்ட் பாயிண்ட்டுக்கிட்ட தான் கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த வாட்டி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்னு தெரில. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 வீக் ஃப்ரேமில் வச்சா இந்த மாதிரி காட்டுது. இதை 1 டேயில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் பேட்டர்ன் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கும். இது 1 வீக் ஃப்ரேமில் வச்சுருக்கிறது. பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் எவ்வளோ பாயிண்ட் மேலே போயிருக்கு அதை மட்டும் காட்டும் 1 வீக் ஃப்ரேமில். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு மேலே போகிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்டர் கேட்டதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்குனால இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வேறு யாராவது சொன்னாங்களோ அதே மாதிரியே அவங்க சொல்கிறாங்கன்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்வெஸ்ட் பண்ணாமலே இருங்க. நீங்களே அனலைஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்காக இல்லையாங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணு. ஃபண்டமெண்டல் அனலைஸ் பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா 16,715 இருக்குது. ஏன்னா டிவிடெண்ட் ஈல்டும் கொடுத்துருக்காங்க 1.80% கிட்ட இருக்குது. ஆனால் இன்டர்சிபி பார்த்தீங்கன்னா 22.9 இருக்குது. ஏன்னா ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 7 கிட்ட தான் இருக்குது. இப்போ நம்ம சேட்டை பார்த்துட்டு பிஇ ரேசி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குதுன்னு. பிஇ ரேசி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மீடியன் பியோட கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மீடியன் பி 8 கிட்ட இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 7.8 கிட்ட இருக்குது. பார்த்தீங்கன்னா 7.5 அது மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் பிஇ ரேசி. அதை வச்சு பார்க்கலாம் எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா 7.6 கிட்ட காட்டுது பிஇ ரேசி. இது ஒரு மணப்புரம் ஃபினான்ஸு. ரெவென்யூ பார்த்தீங்கன்னா 2,488 கோடி வந்திருக்கு லாஸ்ட் இது, அதாவது ஜூன் 2024 ஃபஸ்ட்டு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அதில் 2,488 வந்திருக்கு. இதில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 557 கோடி வந்திருக்கு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஏற்கனவே வந்திருக்கிறத விட அதிகமாக தான் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 2024 ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்தது 1,500 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 2,197, அதாவது பார்த்தீங்கன்னா 2,200 கிட்ட வந்திருக்கு. டிவிடெண்ட் பே அவுட் பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா 26% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 20 கிட்ட இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயராக பார்த்தீங்கன்னா 20%, ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 26 கிட்ட இருக்குது. பாரோவிங் ரிசர்வில் பார்த்தீங்கன்னா 11,000 கோடி எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட் பார்த்தீங்கன்னா 1,070 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 கிட்ட வச்சுருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர் பாருங்கள் 33 கிட்ட வச்சுருக்காங்க. டிஐஸ்ட்டை பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா 13 வச்சுருந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 9% கிட்ட தான் இருக்குது. பப்ளிக்கிட்ட பார்த்தீங்கன்னா 22.42% கிட்ட வச்சுருக்காங்க.